ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா? வழுவழுப்பான இருக்கிற இந்த வெண்டைக்காய் ஃப்ரைங்க, வெண்டைக்காய் ஃப்ரை. இந்த வழுவழுப்பாக இருக்கிற வெண்டைக்காய் ஃப்ரையை முறுன்னு நல்லா கிறிஸ்பியாக எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே போகலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அது உங்கள் முன்னாடி இது வருங்க வெண்டைக்காய் அரிஞ்சு சின்ன பீஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதில் வந்து உப்புத்தூள் போட்டுக்குங்க, கொஞ்சம் உப்புத்தூள் போட்டுக்குங்க. உப்புத்தூள் போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் காஷ்மீர் தூளுங்க, கொஞ்சம் கெட்டி தயிர், இதை போட்டு நல்லா போட்டு பிசைஞ்சிக்கிங்க. பிசைஞ்சிக்கிட்டு கரெக்டாக 1 hour வந்து நல்லா ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஊறிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 hour நல்லா ஊறிட்ட பிறகு மேக்னேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நல்லா கறி சுவையில் சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வழுவழுப்பாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், இதை இப்போ இப்படி வழுவழுப்பாக இருக்குனீங்களா, நம்ம 1 hour நம்ம இதில் வந்து இந்த இதெல்லாம் நம்ம இந்த பொருளெல்லாம் இது பண்ணனால அது ஊறிடும். ஊறிட்ட பிறகு நம்ம வந்து கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதை நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெண்டைக்காய் ஃப்ரையை தாளிச்சிக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் வந்து நம்ம ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டோங்களா? கொஞ்சோண்டு உளுத்த பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கடுகு போட்டாங்களா? அது பொரியுது. பொரிஞ்ச உடனே நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஓகே, கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்ட பிறகு கொஞ்சோண்டு வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நம்ம வந்து இப்போ 1 hour மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோங்களா, வெண்டைக்காவை போட்டுடலாம். நம்ம அப்படியே ஃப்ரை பண்ண வேண்டியதான். அப்படியே முருகலாக கிறிஸ்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் வழுவழுப்பு தன்மைலாம் இப்போ மாறிடும். ஏன்னா நம்ம 1 hour ஆல்ரெடி வந்து ஊறி இருக்குது, தயிர்லேயும் நல்லா இது ஊறி இருக்குது. அதனால் வந்து அந்த இது வழுவழுப்பு தன்மை போயிடும். ஓகேங்களா? கிறிஸ்பியாகட்டும், கொஞ்சம் முருகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் முருகனும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். நம்ம இப்போ பாருங்கள் வழுவழுப்பு தன்மையே இல்லை பாருங்கள். இப்போ பாருங்கள் வழுவழுப்பு தன்மையே இல்லை பாருங்கள். அப்படியே போய்ட்டு இப்போ சேவ் பண்ணிக்கலாம். முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வெண்டைக்காய் ஃப்ரை உங்கள் முன்னாடி ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். ஒரு வழுவழுப்பு தன்மை எதுவுமே இல்லாத நல்லா டேஸ்ட்டாக நல்லா கிறிஸ்பியாக நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை சாப்பிட்டு பாருங்கள், இதை செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதை செஞ்சு பாருங்கள். எப்படி இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸ் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ.